எஸ்.டி.ஆர். சிலம்பரசன் இவரு சினிமால பண்ணாத வேலையே கிடையாதுங்க. ஆடியன்ஸ பயங்கரமா என்டர்டெயின்மென்ட் பண்ணுவாரு. இவரோட சினிமா கேரியர்ல அதிகமா கலெக்ஷன் பண்ண ஒரு 5 படத்த தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம வீடியோ எண்ட்ல இந்த வீடியோக்கு ஒரு லைக்க பண்ணிருங்க. 5த் பிளேஸ்ல இருக்கிறது 2011ல ரிலீஸ் ஆன ஒஸ்தி. இந்த படத்துல எஸ்.டி.ஆர். ஃபர்ஸ்ட் டைம் போலீஸா நடிச்சிருப்பாருங்க. இந்த படத்துக்காக தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் டைம் 8 பேக்ஸ்மே நம்ம எஸ்.டி.ஆர். வச்சிருப்பாரு. இந்த படத்த டைரக்டர் தரணி டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் தமன் மியூசிக் பண்ணாருங்க. இந்த படம் 36 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்குங்க. ஆல்ரெடி இந்த படம் 2010ல சல்மான் கான் நடிச்சு தபாங் அப்படின்னு ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட்டான படங்க. 4th பிளேஸ்ல 2023ல ரிலீஸ் ஆன 10 தல. இந்த படத்துல எஸ்.டி.ஆர். படம் ஃபுல்லாலாம் வரமாட்டாரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல படத்தையே மிரட்டி விட்டுருவாரு. இந்த படமும் ஒரு டப்பிங் படம் தாங்க. இந்த படத்த ஓப்லி என். கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணாரு. ஏ.ஆர். ரகுமான் இந்த படத்துக்கு வேற லெவல்ல மியூசிக் பண்ணாரு. நீ சிங்கம் தான் இந்த சாங்க யாராலையுமே மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு படம் தான் 10 தல. இந்த படம் 50ல இருந்து 55 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. 3rd பிளேஸ்ல 2022ல ரிலீஸ் ஆன வெந்து தணிந்தது காடு. நம்ம எஸ்.டி.ஆர். இதுல பல கெட்டப்ல பட்டைய கிளப்பியிருப்பாரு. ஒரு ராவான கேங்ஸ்டரா வருவாருங்க. ஜி.வி.எம். இந்த படத்த வேற மாதிரி டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஏ.ஆர். ரகுமான் தான் இந்த படத்துக்குமே மியூசிக் பண்ணாரு. ஒரு வெரைட்டியான படம்னே சொல்லலாங்க. இந்த படம் 80ல இருந்து 85 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸ்ல செக்க சிவந்த வானம் காட்ஃபாதர் மூவி ரேஞ்சுக்கு எடுக்கப்பட்ட ஒரு படங்க. இந்த படத்தை டைரக்டர் மணிரத்னம் டைரக்ட் பண்ணாரு. ஒரு மல்டி ஸ்டாரர் மூவினே சொல்லலாங்க. எஸ்.டி.ஆர். இதுல வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்குமே ஏ ரகுமான் தான் மியூசிக் பண்ணாரு. இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90ல இருந்து 95 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த படம் இருக்கும் அப்படின்றது நான் சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. எஸ்டிஆரோட கெரியர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஒரு சினிமாக்கு வரமாட்டாரு அப்படின்னு எக்கச்சக்கமா ட்ரோல் பண்ண டைம்ல நான் வரண்டா தனியா அப்படின்னு கம்பேக் கொடுத்த ஒரு படம் தாங்க மாநாடு. 2021ல ரிலீஸ் ஆச்சுங்க. டைம் லூப் கான்செப்ட பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். வெங்கட் பிரபு பயங்கரமா டைரக்ட் பண்ணியிருப்பாரு. யுவன் சங்கர் ராஜா வேற லெவல்ல மியூசிக் பண்ணியிருப்பாரு. எஸ்டிஆர் சும்மா ஃபிட்டா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாருங்க. இந்த படம் 117 கோடி கலெக்ஷன் பண்ணி அவரோட கெரியர்ல டாப் பிளேஸ்ல இருக்குங்க. ஆக்சுவலா இந்த கலெக்ஷன்ல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டிஆருக்கு இருக்க பொட்டன்ஷியலுக்கு அவர் கெரியர்ல எக்கச்சக்கமான 100 கோடி கலெக்ஷன் மூவிஸ் வந்திருக்கணும். ஆனா ஒரே ஒரு 100 கோடி கலெக்ஷன் மூவி மட்டும்தாங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து வர டெக்கேட்ல நம்ம எஸ்டிஆர் கண்டிப்பா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு எஸ்டிஆர் பிடிக்கும் அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற எந்த ஆக்டரோட டாப் 5 மூவிஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. பட்டா